நான் சொல்லிட்டேன். ஓகே, இது மாதிரி மூவி ரோஸ்டம்லாம் ஆகுதுல்ல, இனிமேல் வாரம் போக ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் காஞ்சனா. காஞ்சனா படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ரீமேக்குமா எடுத்துன்னு போய் சம்பவம் பண்ணார் இல்லையா, அதே மாதிரி கன்னடத்துலேயும் வந்து காஞ்சனான்ற படத்தை கல்பனான்ற பேரில் கற்பழிச்சிருப்பாங்க. இந்தியாவில் ஒரு படத்தை தக்கிட்டு போயிடுச்சு விட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு 2 பார்ட்டை எடுத்துருக்கீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேற யாரும் இல்லை, நம்ம தலை உபேந்திரா தான் ஹீரோ. நினச்சி பாருங்க, உபேந்திராவை ஃபீமேல் கட்டோட பார்த்து எப்படி இருக்கும். பார்க்கவே கொடூரமா இருக்கு. தலைவன் உபேந்திரா பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, அதை பத்தி ஃபுல் வீடியோ பின்னாடி சொல்றேன். இது ஒரு இன்ட்ரோ தான். இன்ட்ரோ மிஸ் பண்ண போயிட்டு வீடியோல போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்த எந்த ப்ராடக்ட் பத்தி பார்க்கலான்றத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மூவி ரோஸ்ட், இது பாடிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை, சைட் எஃபெக்ட் ஆஃப் இன்ஸ்டாகிராம். ஃபன். ஓகே சொல்லுஸ், ஓரோ சைடில் போயிடலாம். நான் காங்கசாமி. இந்த ஷோ கம்பாரிசன் கந்தசாமி. பொதுவாக நம்ம தலைவன் உபேந்திரா பார்த்தீங்க அப்படின்னா பல படங்களை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. சில படம் பொழுதோட பேசியிருப்பான் தலைவனை. பட் தலைவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. என்ன பண்ணா ரீமேக் ஸ்டார் முகம். எப்படி என்ன பண்ணுவாரு, தமிழ்ல சில ஹிட்டான படங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ரீமேக் பண்ணன்ற பேர்ல படத்தை எல்லாத்தையும் வந்து ஜெனோசைட் பண்ணிட்டு இருப்பாரு. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச, படுகொலை செய்வது எப்படி, கார்னேஜ் பண்றா அப்படின்ட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. எடுக்கிறது தமிழ் படத்தை ரீமேக். ஆனா படத்துல பாத்தீங்க அப்படின்னா கன்னடிகாடா, கன்னடம்டா, தாய் மொழிடா அப்படின்ட்டு டிவி கே கொடி வச்சு ஆடிக்கிட்டு இருப்பாரு நம்ம தலைவன். ஒருவேளை அவரும் ஒரு விர்ச்சுவல் வாரியர் நினைக்கிறேன். விர்ச்சுவல் வாரியரா? இது என்னடா புது பொருளியா இருக்கு. இந்த மாதிரி அவர் வந்து ரீமேக் பண்ண படங்கள்ல ஒரு முக்கியமான படம் இந்த படம். என்னன்னா வந்து காஞ்சனா 2. உண்மையில காஞ்சனா 2 பாத்தீங்கன்னா நம்ம ராகவன் சார் ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது கிண்டி போன்ட்டு வேண்டா வெறுப்பு எடுத்து வச்ச படம் தான் காஞ்சனா 2. வேண்டா வெறுப்பு பத்தி காண்டாம இருக்கன்னு பேரு. ஏன்னா காஞ்சனா 1 இருந்தாலும் கூட காஞ்சனா 2 பெருசா எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு வீடு, அதை வச்சுட்டு படம் ஈஸியா முடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதை விட பட்ஜெட் கம்மி பண்ணுன்ற பேர்ல இன்னும் பல வேலை பார்த்துருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா படம் ஸ்டார்டிங்ல ஒரு சீன் ஒன்று வரும், படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த ஊர்ல ஒரு பங்களா பேய் இருக்குடா, அங்க அதனால பேய் கடவு வருதுடா அப்படின்ட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ள வருவாங்க. இது வீட்டுக்குள்ள பேய் இருக்கும் அப்படின்னு சம்ம சீன் வரும் தெரியுமா? ஆமா. அந்த சீனை வந்து ரீமேக் பண்ணும்போது புதுசா எடுக்கணும், ஆள் வச்சு புதுசா எடுக்கணும். என்ன பண்ணிருப்பாங்க, எதுக்குப்பா புதுசெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சீன் இருக்கிற படத்துல அதை கட்டினா உள்ள போடு அப்படின்ட்டு எடுத்து அப்படியே போட்டு போடுங்க. ஏடா அவனுக்கு சீப்பை வச்சு பிடிச்ச மேட்ரு இவ்வளவு சீப்பா பிடிச்சிட்டீங்க. நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. எப்படி அதுல ஒரு பட்ஜெட் கட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பத்திர சாமியார் ஒருத்தன் வருவான். இங்கே சாமியார் மட்டும் பல கேட்டர் அப்படியே தமிழ்ல பார்த்த கேட்டரிங் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க வச்சு பூசலாம் எடுக்கல. அப்போ சம்பளம்லாம் கிடையாது. 2 லாங்குவேஜ்ல நடிச்சிருக்காங்கல்ல. அப்போ 2 லாங்குவேஜ் அவங்க நடிக்கல, அவங்க நடிச்சு தமிழ்ல மட்டும்தான். கன்னடத்துக்கு இங்கிலாந்து போடுங்க. நோ பேமெண்டா? நோ பேமெண்ட். அங்க எல்லாருமே சில கேரலாம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்லையும் கலந்து ஒரே மாதிரி இருக்காங்க. உதாரணம் சாமியார் பீச்சுக்கு போவாங்க, அங்கே தாலி எடுப்பாங்க. ஹீரோயின் ஒரு தாலி பீச்சில் கிடச்சிது, அது வந்து பேய் கடமாக வருது அப்படின்ட்டு ஒரு சாமியாரை பார்க்க போயிருப்பாங்க. இந்த சாமியார் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் அதே ஆள் தான், கடலும் அதே ஆள் தான். என்ன பண்ணிருப்பாங்க, விஎஃப்எக்ஸ் சீன்லாம் வந்து புதுசாக செலவு பண்ண முடியாது, விஎஃப்எக்ஸ் காசு கேட்கறான். அந்த சீனை என்ன பண்ணிருப்பாங்க, விஎஃப்எக்ஸ் வர காசை இருந்தாலும் ஒரு நாள் பேட்டா குத்தலான்ட்டு அதே ஆக்டரை காசு பண்ணி அதே சீனை கட் பண்ணி உள்ள வச்சிருப்பானுங்க. இது என்ன காமெடி ஆகி போச்சுன்னா, இந்த படத்துக்கு 1 வருஷம் கேப். இந்த 1 வருஷம் கேப்ல இந்த சாமியார் வந்து அவனை பச்சை குத்துட்டு வந்துருக்காரு. தமிழ்ல பார்த்தா டாட்டு இருக்காது, கனடா பார்த்தா டாட்டு குத்திட்டு இருப்பான். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. எப்படி ஒரு ஷாட்ல டாட்டு இருக்கு, ஒரு ஷாட் டாட்டு இல்ல அப்படின்னா கலரே டிஃபரண்ட் ஆகும். ஆமா, டோன் சொல்லுவாங்கல்ல, அந்த டோனே டிஃபரண்ட் ஆகும், டக்கு டிஃபரண்ட் ஆகும், பட்டு இங்க இப்ப எஃபெக்ட்ஸ் பலன்ட்டு எஃபெக்ட்ஸ்லாம் இல்ல, பட்ஜெட் கம்மியா இருக்கு, அந்த எஃபெக்ட் எஃபோர்ட் போடாததுனால அது எஃபெக்ட்டா மாறிடுச்சு. ஓ சூப்பர்டி, நீ டிஆர் பேர் கலக்குற. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. அவ எஃபெக்ட் போனதுனால எஃபெக்ட்டா மாறிடுச்சா. ஆக்சுவலி தமிழ்ல வந்து ஃபிளாஷ்பேக் சிவா வந்து மொட்டை அடிச்சிருப்பாரு, கரண்ட்ல இருக்க சிவா வந்து முடி வச்சிருப்பாரு, டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக. ஏன்னா ஒருத்தரே தான் 2 கேரக்டரை பண்றாரு, 2ல எல்லா கேரக்டரும் அவர் தான் பண்ணியிருப்பாரு. ஆனா உபேந்திரா வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, நம்ம எதுக்கு மொட்டைலாம் அடிக்கணும்ட்டு ஜடா சிவா. நான் கூட ஜடா சிவானா இப்படி, ஜடா மீன்ஸ் பெரிய ஹேர் இல்ல, அதுதானே ஜட. பார்த்தா குடுமை அது ஜடா சிவா. என்னது நானே யோசிச்சேன், ஜடா சிவான்னாங்க. அந்த பேய் சொல்லுது என் ஜடா சிவா மாதிரியே இருப்ப அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஃபிளாஷ்பேக்ல இந்த ஹேர் ஸ்டைலுக்கு அந்த ஹேர் ஸ்டைலுக்கு வித்தியாசமே தெரியல. சொல்லுவாங்கல்ல ஹேர் கட் பண்ணா ஃபேஸ் சேஞ்ச் ஆகும், அதனால ஏதாவது ஃபங்க்ஷனா முன்னாடியே பண்ணிடணும். எனக்கு மாறவே இல்லை. அதுதான் தலைவன் இந்த படத்துக்கு எஃபெக்ட் ஒண்ணுமே போடல, ஒண்ணுமே இல்லை.
ஒண்ணுமே இல்ல. இப்பதான் சொல்லலாம், நம்ம ராகவாசன் இந்த படத்துக்கோசரம் மொட்டை அடிச்சிருப்பாரு. பிளாஷ்பேக்ஸ் வந்து மொட்டை சிவா கட்ட சிவாடா தெரியாதா அவருக்கு அப்படின்லாம் பில்டு பண்ணிருப்பாரு. ஓகேவா, இவன் என்ன பண்ணிருப்பானுங்க, மொட்டை சிவா கட்ட சிவாலாம் இருக்குது. ஆனா இது கேட்க கர்ண கொடூரமா இருக்குது. நல்லவங்களுக்கெல்லாம் நான் ஜட சிவா, உங்களை மாதிரி கெட்டவங்களுக்கெல்லாம் பொறுக்கி போறம்போக்கு லோக்கலுக்கு லோக்கல் ராகி இந்த கெட்ட சிவா கூட பரவாயில்ல. அது சங்கர் மகாதேவன் பாடினார்ல. ஐயோ அது கொடுமை, ஏன் கேக்குறீங்க? எல்லாம் காஞ்சனா பார்த்தா கசர பேய் பாடுறோம்ல, குடிக்கு ஒன்னின் கதையை முடிக்க அப்படின்னு பாட்டு வரும்ல, ராக்கரசமான பாட்டு. அதே மாதிரி காஞ்சனா டூலி இருக்கும். இவன் என்ன பண்ணிருப்பானுங்க, அதை ரீமேக் பண்றேன் பூசாகிற பேர்ல பாட்டை வந்து எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி கன்னடத்தே ஒரு நல்லா தான் இருக்குது. பட் இந்த படம் யூடியூப்ல தேடி பார்க்கவும் டப்பிங் தான் விஷயம் பார்த்தேன். டப்பிங் பண்றவனே பாட்டு பாடுற பேர்ல கல்யாணத்துல பாடுறத கேவலமா பாடிச்சிருக்காடுங்க. அப்படி இல்ல, கல்யாணத்துல நல்லா தான் பாடுவாங்க. நம்ம கல்யாணத்துல தான் பாடினாங்க, நல்லா தான் பாடினாங்க. ஒழுங்கா பாடுறவங்க கிட்ட கொடுத்து போட்டுருக்கணும். ஆனா இங்க கூட பாடிச்சிருக்காருல்ல. என்ன சொல்றது, சூப்பர் சிங்கர் ஆடிஷனுக்கு போனா கூட செலக்ட் பண்ண மாட்டாங்க அவன் பாடுற பாட்டுக்கு. அசிங்கப்படுத்துடா சாரே, எனக்கு ரொம்ப ஹேட் ஆயி. இந்த சித்ரா தேவி பிரியா மாதிரி பாடி வச்சிருக்காடுங்க. ஆம்பளை சித்ரா அரவிந்தன் மாதிரி. சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் டப்பிங் வைஸ். அந்த மாதிரி சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா. ஆனா பாடா சங்கர் மாதவன் பாடின பாட்டுறா, ஏன்னா அவ்வளோ கொடூரமா டப்பி பண்ணி வச்சிருக்கீங்க. யோசிச்சு பாரு, டப்பி பாடு நேரம் வச்சு பாரு. ஆடி தமிழ் படம் தான், தமிழ் படத்தை கனடா ரீமேக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் டப் பண்ணிருக்கானுங்க. ஐயோ எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். இது என்னது இது? எனக்கு ஆதித்யா வர்மா படம் தெரியுமா? தெரியாது. தெலுங்குல ஒரு வாட்டி எடுத்தாங்க, அப்புறம் தமிழ்ல 2 வாட்டி ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தையே திருப்பி வேற மாதிரி எடுத்தாங்க, டப்பிங் பண்ணிட்டானுங்க. ஐயோ, அது இந்த தெலுங்கு படத்தையும் தமிழ்ல டப்பிங் பண்ணாங்க. தமிழ்ல எடுத்ததே ஒரு 2 படம், அதையும் தெலுங்கு டப்பிங் பண்ணாங்க. ஐயோ கொடூரமா இருக்கடா சாமி. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? அப்புறம் படத்துல வந்து மேக்கிங் தான் வேற லெவல். படத்துல வந்து பேய் மாதிரி மேக்கப் பண்ணோம். நம்ம ராகவன்ஸ் வந்து பல மேக்கப் போட்டுருவாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா பேய் மாதிரி வாசம் பண்ற பேர்ல பைத்தியமா மேக்கப் போட்டு வச்சிருக்காடுங்க. கீரை சாப்பிட்டு வாய் கொப்பளி இல்லையா, பல்ல கரகரையா இருக்குது. இதுலயும் ஒரு சீன்ல வந்து ஹீரோக்கு பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் மொட்டராஜனை கொலை பண்றாத சீன் ஒன்று இருக்கும் தமிழ்ல. அந்த மாதிரி கர்நாடகன்ற பேர்ல நம்ம உபேந்திராக்கு மேக்கப் போட்டு வச்சிருக்கானுங்க. பார்க்கவே காமெடியா இருக்குது. டேய் என்னடா அது வண்டியில லைட் எரியுது? அது மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? இது டயலாக் ஒன்று பேசுவாரு பாருங்க, பைபாஸ் சுத்துற பைத்தியக்கார மாதிரி தலை விஷயத்துக்கு பேசிட்டு இருப்பா. நீ பொறுக்கினா நான் டபுள் பொறுக்கி. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஆக்சுவலி தமிழ்ல வந்து டாப்ஸி தமிழ்ல வந்து ஒரு பயங்கர ஹிட்டான சாங் அது. அப்போ வந்து எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் அந்த பாட்டு தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஹிட்டான தமிழ் சாங். சரி, கன்னடத்துல பார்த்தா அந்த சாங்கா இதுன்ற மாதிரி ஒரு பக்கம் ஆடுறான், அந்த பொண்ணு ஒரு பக்கம் ஆடுது, அது மாட்டுக்கு ஆடுது, அது வேற ஆக்ட் பண்றேன்ட்டு நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு. அது என்னன்னா தமிழ்ல வந்து லவ் பாட்டு, இவனா பாட குத்து பாட்டு போட்டுருப்பாடுங்க. ரொம்ப ஊர்வசி மேனக திலோசம் அனைவரும் முன்னுள்ள அடக்கம் மாமன் கபாலி உனக்கு தாண்டி ஐ லைக் இட். இது பேர் பாட்டா? இது பாட்டா? ஃபன்னி, பயங்கர ஃபன்னி. யாருக்காச்சும் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, ரொம்ப அவுட்கம் பண்ணவே தெரியல அப்படின்னா இது மாதிரி படம்லாம் போட்டு பாருங்க. இது என்ன காமெடினா, ஃபிளாஷ்பேக் சீன்ல வந்து நம்ம வித்யாமன் இருப்பாங்க தமிழ்ல. அவங்க வந்து ஒரு ஹேண்டிகேப்பா அடிச்சிருப்பாங்க. பாட்டுல கூட அது மொட்டை பையன் அந்த பாட்டுலயே வந்து ஹேண்டிகேப் அடிச்சிருப்பாங்க. இதுல என்னன்னா வித்யாமன் நடிச்சது பிரியாமணி. ஓகேவா, என்னன்னா படத்துல இருக்கும்போது வந்து கால் நின்று எடுப்பாங்க ஹேண்டிகேப்பா, பாட்டு வரும்போது டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு போடுவாங்க. இது எந்தம்மா நம்மம்மா. அது மட்டும் தெரியாதா உனக்கு? சென்னை எக்ஸ்பிரஸ் படம் பார்க்கல நீ? 1 2 3 4 அந்த படத்துல வந்து ஐயோ டான்ஸ் ஆடுற மாதிரி ஜாலியா டான்ஸ் ஆட்டு இருப்பாங்க. அப்ப கால் கரெக்டா இருக்கும். என்னடா புத்தாட்டாது? தமிழ்ல வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரியாலிட்டியா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அந்த மாதிரி எடுத்திருப்பாரு. பட் அது கன்னடத்துல எடுக்கும் போது அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னே அவங்க பண்ணல. ஜஸ்டிஃபையா? எனக்கு மொட்டையே அடிக்கல. அப்ப சொல்றது குடுமி 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 சிவா. அது இதோட கேட்கவே காமெடியா இருக்கடா. இந்த ஜட சிவா சீரியஸ்லி மேன், அது ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரே மாறலாம். இப்படி வாரினது இப்படிதான் மாறி இருக்காங்க. ஓகேயா, எப்படின்னா பாத்துருப்பாரு, இப்படி வாரினா ஒரு கெட்டுப்பு, இப்படி வாரினா ஒரு கெட்டுப்பு, வீச வச்சா அண்ணன், வீச எடுத்தா தம்பி, அந்த மாதிரி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பிரியாமணிக்கு வந்து படத்துல வந்து காசு வாங்க மாட்டாங்களா தெரியல. இங்க வந்து படம் அடிக்க வரன்ற பேர்ல ஆள் வந்து ரொம்ப டம்மியா அடிச்சிருப்பாங்க. பார்க்க கொடூரமா இருக்கும். அழு, ஃபீல் பண்ணி அழு. நீ அழுகிறத பார்த்தா இன்னொருத்தருக்கு அழுக வரணும். படத்தானே வந்து ஒரு ஜாலியா ஒரு பாட்டு போடுவாங்க தமிழ்ல. என்ன பண்ணுவாரு, என் தாயே என் சுவாசம் அப்படின்ட்டு டிவிக்கு கொடி வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பாட்டு பண்ணிருப்பாரு.
ஆச்சு டிவி கொடி இல்ல, அது கவனத்தோட கொடி, ஸ்டேட்டோட பிளாக் அது. ஆமா ஸ்டேட்டுக்கு பிளாக் இருக்கு, நம்ம ஊர்ல தான் இல்ல. அரசியல் பண்ணாத மாமா. அரசியல் பண்ண மாட்டேன் பாப்பல, எனக்கு அரசியல் பண்ணியே போதும். நான் சொல்ல பாலிடிக்ஸ் வேணாம். என்ன ஊழல் அப்படின்னா இவர் பாடுறது காணத்தை பத்தி பாட்டு போறாரு, காண லாங்குவேஜ் பத்தி பாடுறாரு. ஓகே, அவங்க ஊர் பாடம் ஏதாவது ஓகே. இந்த தமிழ் டப்பிங் பண்ற என்ன பண்ணிருப்பான், என்னடா கண்ணில் வடிச்சிருக்கானுங்க, இதாவது தமிழ் டப் பண்ணா காண்டா வாங்களே அப்படின்ற பேர்ல என்ன பண்ணிருப்பான், காணன்றத தமிழ்ல மாத்திட்டு இருப்பான். தமிழ்நாடே பாட்டோட பாடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீ வந்து கன்னட தாயேன்னு பாட்டு பேர் போல, நீ வந்து தமிழ் தாயே என் சுவாசம், அது தமிழ் டப்பு வச்சிருப்பாடுங்க. தமிழ் தாயே எங்கே ஏடா விடமா மிஸ்டேக் ஆகுது. ஆக்சுவலி அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, பாட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க ஓட்டிடுவாங்கன்ட்டு, நீ வச்சு பார்க்கவே மாட்டிக்கிட்ட. அது ஒரு நாய வேணாமா, கொடிக்கு வந்து அது கன்னட கொடி பார்த்தா தெரியுது. இவன் டப்பிங் பண்ற பேர்ல எங்க காணத போது பாடினா படத்தை அடிச்சு வச்சிருவானுன்ற பேர்ல இப்படி வேலை பார்த்துருப்பாடுங்க. கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. உபேந்திரா வந்து எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் ஆக்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல வந்து ராகவா லாரன்ஸ் என்ன பண்ணிருப்பாரு, நான் பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் நீ உட்காந்து பாரு, நடிப்பு திறமை காட்டும் வீடியோ அப்படின்ற மாதிரி நடிப்பு திறமை எல்லாம் காட்டுறேன்ற பேர்ல என்ன பண்ணிருப்பாரு, பல கெட்டப் போட்டிருப்பாரு. குறிப்பா சொன்னா வந்து லேடி கெட்டப் தெரிஞ்சிருச்சா, வந்து கேள்வி கெட்டப்பு, அப்புறமா வந்து இந்த குழந்தை கெட்டப்பு, ரெண்டு பாட்டுலாம் பாடிட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்திருப்பாரு. உண்மையிலேயே நல்ல பர்ஃபார்மர் இருக்கு. இதுவே படம் கிடைச்சதுன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஏன் நம்ம சியா வைக்கிறோம் பாத்தீங்க அப்படின்னா காசில படம் வச்சிருப்பாரு, இப்ப நீங்க தேடி காட்சிக்கு போவார் இந்த உலகத்திலே அப்படின்ட்டு. அந்த படம் பாத்தீங்கன்னா மாலா படம், நடிச்சது யாருன்னா கலாபவன் மணி. அதுதான் கலாய்க்கிற மாதிரி ஜெமினி படத்துல கலாபவன் மணி அதே பாட்டு பாடிருப்பாரு. கலாபவன் நடிச்ச படம் அது. அதை வந்து தமிழ்ல பண்ணும்போது நான் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றேன்டா காட்டுறேன்டா, நாங்க கூட பர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன்டான்ட்டு விக்ரம் வந்து பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் இருந்திருப்பாரு. உண்மையிலே உட்காந்து நல்லா பர்ஃபார்மர்னா என்ன பண்ணிருக்கணும், இந்த கடலாம் போட்டு காமிச்சிருந்துருக்கணும். பாடுறா நானும் பொம்பளை கச போடுறேன், பாடுறா நானும் குழந்தை கட்ட போடுறேன், பாடுறா அப்படின்னு கத்து காமிச்சிருந்துருக்கணும். பட் தலைவன் என்ன பண்றாரு, சிம்பிளா நேரத்துக்கு மொட்டையே அடிக்கல அப்புறம் என்ன தூக்கு அப்படின்ட்டு அவங்க சில கட் பண்ணி தூக்கிட்டு இருப்பாங்க. பேய் வருமா உடனே வந்து சர்ச்சுக்கு வந்துருவாங்களா, அவ்வளவுதானமா. கனதம் பார்த்தேன் பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லவே இல்லை, அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டு அப்படி ஒண்ணுமே இல்லை. எப்படின்னா அந்த படம் வரும்பொழுது நம்ம காது படிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணாங்க, போஸ்டர் ஒட்டிருந்தாங்க, கேள்வி கட்ட போட்டு இந்த கேள்வி கட்டப்பில் இருக்கும் பிரபலம் யார் என்று கண்டுபிடியுங்கள், பரீட்சை அள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா போஸ்டர் வச்சு ஒட்டிருப்பானுங்க. காலேஜா படிச்சுட்டு இருந்த? ஆமா, நீயே ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தியா? As your president, I officially declare child marriage legal. இதெல்லாம் கொள்பனா இந்த பாதியார் வந்து பேய் ஓட்டிட்டு இருப்பாங்க. என்ன கதை என்ன, பேய் ஆம்பளை பேய் பொம்பளை பேய், அதனால 2 பேரும் ஒன்னா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, பாதிரியார் வந்து பேய் ஓட்டி பொம்பளை பேய் தூக்கிடுவாரு. அப்படி இருந்தா உபதம் என்ன பண்ணிருப்பான், அந்த ஈரன் தடவிட்டு இருப்பாரு தலைவன். டேய் உங்க ஆஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா தலைவா, பேய் போயிட்டு தலைவா இன்னும் தடவிட்டு இருக்க, இது அவன் ஆளியாது, லாஜிக்கலி டெக்னிக்கலி அவனோட ஆளு. அப்படின்னு தலைவன் தடவிட்டு இருப்பான். நீ மொட்டை சிவாலா அடி காஜி சிவாலா அடி. நோ ஜட சிவா. ஜட சிவாவா? ஜட சிவா. காஜி மச்சி நீனு. உண்மையில பாத்தீங்கன்னா ஏன் மொட்டை மணி சொல்றேன்னா, அந்த மொட்டை சிவான்ற வேர்டு இட்டானதுனால ராகவ சிவன் வச்சு 12 படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு மொட்டை சிவா கட்டு சிவான்ட்டு பேரே வச்சாங்க. நான் நினைச்சேன் ஸ்பின் ஆஃப் நினைச்சேன், ஸ்பின் ஆஃப்லாம் இல்ல, பேர் மட்டும் அதே பேர் அவ்வளோ எடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஃபேமஸான லைனியை கொடூரம் வச்சிருப்பாங்க இந்த படத்துல. ஃபேமஸான லைன் என்ன வைக்கிறது, நான் பேசினாலே ஃபேமஸ். நீ மாஸ்னா ஆத்து நான் பக்கன் லூஸ் இல்லனே மென்டல். இதுல வேற ஏகே அழகால வச்சிருக்கானுங்க. கெட்டவனா நான் கேடு கெட்டவனா. படத்துல பாத்தீங்க அப்படின்னா விஎஃப்எக்ஸ் வேற மாதிரி குவாலிட்டி செம்ம குவாலிட்டியா பண்ணிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா போட்டது கிரீன் ஸ்கிரீன், அந்த கிரீன் எட்ஜஸ் இருக்கும், அதை கூட சரியா கிளீன் பண்ணாம அழகா ஓட்டு பண்ணிருப்பானுங்க. சூப்பர்மா, வேற லெவல்மா. கன்றாவியே என்ன காமெண்ட்னா, அந்த பேய் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, ஓடி வருவானு, அதே ஆள வந்து காசு பண்ணிருக்கானுங்க. எப்படின்னா சொல்ற தமிழ்ல இருந்து ப்ளஸ்ல கட் பண்ணல வச்சானுங்க. இது கட் பண்ணி வச்ச சீன்ல பார்த்தா தலை பல்கா இருப்பான், இதுல பார்த்தா ஒல்லியா இருப்பான். உண்மையே ஒரிஜினல் ஆக்டர் வச்சா காசு பண்ணாங்களா இல்ல ஃபேஸ் மட்டும் அதே வச்சு விஎஃப்எக்ஸ் பண்ணி ஏமாத்தாங்களா தெரியல. சூட்சமத்தை கண்டு விட்டாலே. ஸோ எப்படி பட்ஜெட்டில் ஒரு படத்தை பிடிப்பது எப்படி அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னா இந்த டீம் தான் கற்றுக்கணும். பேசாம இந்த கட் பண்ணி ஒட்டதுக்கு அதே ஹீரோவை காசு பண்ணிட்டு அப்படியே மொத்த படத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அப்படின்னு இருந்திருக்கும். சபையா இருக்காது, யோசனை நல்லா இருக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இந்த ரோஸ்ல வந்து எந்த நல்லா இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு, கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே எந்த படத்தை ரோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் வந்து அடுத்த போல ட்ரை பண்றேன். ஐ திங்க் இந்த ஸ்டூடியோ கடைசி நினைக்கிறேன். வீடியோ எடுக்கணும் ஆசை, பட் எடுக்க முடியுமா தெரியல. காண்டா வராங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து தான் எடுக்கிற கடைசி வீடியோ இதுதான். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, நல்லா பரவாயில்ல. புது ஸ்டுடியோ பண்ணுங்க, அப்போ நிறைய வீடியோ எடுக்கலாம். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன்.
பாய். Dinner